அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கீழ்ப்பாக்கம் காவலர் குடியிருப்பில் உள்ள தண்ணீர் தொட்டியில் இருந்த குடிநீர் வாரிய ஊழியர்கள் வீணடித்ததாக புகார் எழுந்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கீழ்ப்பாக்கம் காவலர் குடியிருப்பில் உள்ள தண்ணீர் தொட்டியில் இருந்த குடிநீர் வாரிய ஊழியர்கள் வீணடித்ததாக குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கீழ்ப்பாக்கம் காவலர் குடியிருப்பில் உள்ள தண்ணீர் தொட்டியில் இருந்த அங்குள்ள குடிநீர் வாரிய ஊழியர்கள் வீணடித்ததாக புகாரானது முன்வைக்கப்பட்டுள்ளது. காவலர் குடியிருப்பில் இருந்த குடிநீர் வாரிய ஊழியர்கள் அகற்ற வந்தபோது இந்த அட்டூழியமானது ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவலர் குடியிருப்பில் இருந்த தொட்டியை குடிநீர் வாரிய ஊழியர்கள் அகற்ற வந்தபோது இந்த அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரிங்க சார், ஒரு இன்ஃபார்ம் மட்டும் தவிர வீடியோ எடுத்தாலும் சொல்லுங்க, நீங்க பேசுங்க. அது என்ன டேங்க் எடுக்க சொல்லிருக்காங்க, அதுக்கு ஃபுல்லா தண்ணி இருக்குது. டைரக்டா உங்களுக்கு நாங்க சப்ளை கொடுத்துட்டா இருக்கோம் சார். இல்ல தண்ணி இருக்குல்ல டேங்க்ல, டேங்க்ல ஃபுல் வேஸ்டா போகுதுல்ல சார். உங்க அதிகாரிக்கு பர்மிஷன் கொடுத்தா நீங்க எடுப்பீங்களா? இந்த டேங்க் அடிஷனலா வெச்சிடு சப்ளை சார். அடிஷனல் வச்சு யாரா சார் ஒரு நாள் இன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா இவ்வளவு தண்ணி டேங்க் ஃபுல்லா தண்ணி இருக்குது. நேத்து தான் தண்ணி போட்டது நாங்க. இப்போ நாங்கள் டேங்க் எடுக்கணும், தண்ணி காலி பண்ணுறோம். தண்ணி அதை தண்ணி அவங்க மேடம் பேசிக்கலாம். நீங்கள் அங்கே போய் பேசுங்க சார். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார். ஏஐக்கு பேசுங்க, ஏஐக்கு இல்லை டிஐக்கு பேசுங்க. ஐயா பேசுங்களா சார்? எடுக்கணும்னா முன்னாடியே காவலர் குடியிருப்பில் உள்ள குடிநீர் தொட்டியில் அங்குள்ள தண்ணீரை வீணடித்ததாக புகாரானது முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வருண்யா, சென்னை கீழ்ப்பாக்கம் லோட்டஸ் கார்டன் பகுதியில் காவலர் குடியிருப்பு செயல்பட்டு வருகிறது. சுமார் 1500 காவலர்கள் அந்த குடியிருந்து வருகிறார்கள். அவர்கள் குடிநீர் தேவைக்காக ஆங்காங்கே தண்ணீர் தொட்டி குடிநீர் வாரியம் மூலம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் தண்ணீர் பிரச்சனை இல்லை என்ற காரணத்தினால் குடிநீர் வாரிய ஊழியர்கள் அங்கு இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டிகளை அகற்ற முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்போது அந்த தண்ணீர் தொட்டியில் இருந்த முழுமையான தண்ணீரை தரையில் கொட்டி வீணடித்திருக்கிறார்கள். இதற்கு காவலர் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் உயர் அதிகாரிகள் உத்தரவால் நாங்கள் எடுக்கிறோம், கண்டிப்பாக எடுத்து விடுவோம் என கூறி அந்த தண்ணீர் தொட்டியில் இருந்த முழுமையான தண்ணீரை வீணடித்திருக்கிறார்கள். கோடை காலம் என்பதால் முழுமையாக தண்ணீர் தட்டுப்பாடு தற்போது பல்வேறு பகுதிகளில் நிலவி வருகிறது. குறிப்பா இந்த கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட பல இடங்களிலும் காவலர் குடியிருப்பு பகுதியிலும் நிலத்தடி நீர் என்பது அதல பாதாளத்துக்கு சென்றிருக்கிறது. இந்த நிலையில் தான் சென்னை குடிநீர் வாரிய அதிகாரிகள் வைத்த தண்ணீரை வீணடித்திருக்கிறார்கள். குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய அனைத்து காவலர் குடும்பத்தினரும் எதிர்ப்பு தெரிவித்து அராஜக போக்கில் அந்த தண்ணீரை வீணடித்து அந்த தண்ணீர் தொட்டியை எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். வருண்யா. ராம்குமார், விவரங்களுக்கு நன்றி.